இனி இந்த பக்கத்தில் ஒரு டேபிளில் உள்ள தரவுகளை எவ்வாறு ஒரு கோப்பில் அதாவது ஃபைலில் எழுதுவது என்று பார்ப்போம். எடுத்துக்காட்டாக இதுபோன்று நம்மிடத்தில் ஒரு டேபிள் இருக்கின்றது. பெயர் என்ன? ஸ்டூடெண்ட். இது academy.db என்கிற டேட்டாபேஸில் இருக்கிறது. நாம் பயன்படுத்தியது போல நாம் என்ன செய்கிறோம் என்றால் இதை எடுத்து கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். மாற்றி எழுதி இதை ஒரு CSV ஃபைலில் எழுதுகிறோம். நாம் CSV ஃபைலை எவ்வாறு திறப்பது, மூடுவது, எவ்வாறு எழுதுவது, படிப்பது என்பனவற்றை நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம். எனவே இது ஒன்றும் கடினமானது அல்ல. இந்த CSV ஃபைலை எழுதிய பிறகு இதை திறந்து பார்த்தால் நமக்கு இது போன்றிருக்கும். அதைத்தான் நாம் இங்கே செய்கிறோம். ஸோ வழக்கம் போல இதோ இம்போர்ட் SQLite 3 CSVயை நாம் இம்போர்ட் செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கின்றது. எனவே இது நமக்கு வேண்டும். சரி, ஓப்பன் எ ஃபைல். இதோ நான் ஒரு ஃபைல் பெயரை கொடுத்திருக்கிறேன், எக்ஸ்டென்ஷன் CSV. நீங்கள் எது வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். நான் இது போன்று எழுதியிருக்கின்றேன். ஆனால் .csv என்பது முக்கியம். இந்த ஃபைலை திற எதற்கு? ஃபார் ரைட்டிங் பர்பஸஸ் நான் என்கோடிங் செய்ய விரும்புகின்றேன். அதாவது தமிழ் எழுத்துக்களை நான் எழுத விரும்புகின்றேன். எனவே என்கோடிங் ஈக்குவல்ஸ் UTF-8 என்று நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். சரி, ஃபைல் திறந்தாகிவிட்டது. இது நமக்கு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்டை கொடுக்கும். அதை D-யில் போட்டாகிவிட்டது. அந்த D-ஐ எடுத்து ரைட்டரை கூப்பிட்டு ஒரு ரைட்டர் ஆப்ஜெக்ட் உருவாக்குவோம். அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட் C-யில் இருக்கும். இதிலிருந்து நாம் ஏதாவது எழுத வேண்டும் என்றால் C-ஐ வைத்துக்கொண்டு எழுத வேண்டும். இதோ பாருங்கள், C.WriteRow என்றால் அது இந்த ஃபைலில் போய் எழுதும். எனவே from now on we will be using C. சரி, இது ஒரு பக்கம் இருக்க நாம் டேட்டாபேஸோடு கனெக்ட் செய்ய வேண்டும். எனவே இதோ SQLite 3.connect என்று சொல்லி அந்த டேட்டாபேஸினுடைய பெயரை போட்டால் நமக்கு ஒரு கனெக்ஷன் உருவாகும். அந்த கனெக்ஷன் எடுத்து கனெக்ஷன் என்கின்ற வேரியபிளில் போடுவோம் வழக்கம் போல. அதை வைத்துக்கொண்டு கர்சர் ஆப்ஜெக்டை நாம் உருவாக்குவோம் வழக்கம் போல. இப்பொழுது இந்த கர்சர் ஆப்ஜெக்டை வைத்துக்கொண்டு பல வகையான கட்டளைகளை நாம் செயல்படுத்துவோம், எக்ஸிக்யூட் செய்வோம். என்ன கட்டளை இங்கே பாருங்கள், செலக்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இதோ தான் ஸ்டூடெண்ட் இருக்கு. எல்லாவற்றையும் செலக்ட் செய்து என்ன செய்ய வேண்டும்? ஆர்டர் பண்ண வேண்டும். அக்கார்டிங் டு த ஜெண்டர் யூ ஆர்டர் இன் டிசெண்டிங் ஃபார்ம். ஜெண்டர் என்னென்ன இருக்கின்றன? MF இருக்கிறது. அது டிசெண்டிங் என்று போட்டால் M முதலில் வரும், F பிறகு வரும். அப்படியே விட்டுவிட்டால் F முதலில் வரும், M பிறகு வரும். ஆனால் டிசெண்டிங் என்று போட்டிருப்பதால் M முதலில் வரும், F பிறகு வரும். அதற்குள் பெயர்கள் ஏறு வரிசையில் இருக்கும். அதுதான் அர்த்தம். ஸோ ஜெண்டர் டிசெண்டிங், பெயர் அசெண்டிங். இதோ பாருங்கள், முதலில் டிசெண்டிங் என்று சொன்னதால் ஆண்கள் முதலில் வரும். இதோ இவர்களெல்லாம் ஆண்கள். அது ஏறு வரிசையில் இருக்கும். இதோ பாஸ்கர், இளவரசன், மாமன். இங்கே பிரியா, அடுத்து சஜினி. ஸோ இது ஒரு ஏறு வரிசை, இது ஒரு ஏறு வரிசை. ஆனால் இதுவும் இதுவும் இறங்கு வரிசை. இதெல்லாம் மேல், இது ஃபீமேல். சரி, இது எவ்வாறு நடக்கிறது என்று பார்ப்போம். இதோ செலக்ட் செய்தாகிவிட்டது. அடுத்து நாம் இந்த காலம் ஹெட்டிங்கை எடுக்க வேண்டும். இதோ பாருங்கள், இதை மட்டும் கொடுத்தால் போதாது, இதையும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த ஃபைலில் எழுதப் போகிறோம். இந்த ஃபைலில் இதை மட்டும் எழுதினால் போதாது, இதையும் சேர்த்து எழுத வேண்டும். காலம் ஹெட்டிங். அப்பொழுதுதான் 1, 6, 3, 4, 2 என்பவை ரோல் நம்பர் எனவும், இவையெல்லாம் பெயர்கள் எனவும், இவையெல்லாம் கிரேட்ஸ் எனவும், இவையெல்லாம் ஜெண்டர் எனவும், இது ஆவரேஜ், பர்த் டேட் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அதற்காகத்தான் இது தேவை. அதை எவ்வாறு எடுப்பது? இதோ யூசிங் கர்சர் டிஸ்கிரிப்ஷன், கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் பல முறை பார்த்திருக்கிறோம். using list comprehension for I in cursor.description. அதாவது ஒரு டப்பிளை எடு, அதில் உள்ள முதல் கம்போனன்ட் எடுத்தால் நமக்கு இது வரும். அடுத்த டப்பிள் எடுத்து அதில் I0 எடுத்தால் நமக்கு அடுத்த தலைப்பு வரும், அதாவது S name. இதுபோல் எடுத்துக்கொண்டே இருந்தால் நமக்கு இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் in the form of a list. அப்போ C0 என்பது ஒரு லிஸ்ட். இதை பிரிண்ட் செய்கிறோம். இதோ பிரிண்ட் செய்கிறோம் பாருங்கள். C0 என்பது இதோ ஒரு லிஸ்ட். ரோல் நம்பர், S name, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. சரி, பிரிண்ட் செய்தாகிவிட்டது. அந்த லிஸ்ட்டை இதோ பாருங்கள், அந்த லிஸ்ட்டை அந்த ஃபைலில் எழுத வேண்டும். C என்பது ஒரு ரைட்டர் ஆப்ஜெக்ட் என்று சொன்னோம். அந்த ரைட்டர் ஆப்ஜெக்ட்
ஃபைலினுடைய பெயரை கொண்டிருக்கின்றது. இதோ டி ஃபைலினுடைய பெயரை கொண்டிருக்கின்றது. எனவே c.writerow என்றால் இதில் உள்ள லிஸ்டை இந்த ஃபைலில் எழுதும். இதோ பாருங்கள், இது போல எழுதும். சரி, ஸோ இதுவரை என்ன செய்திருக்கிறோம்? செலக்ட் செய்து அந்த காலங்களுடைய பெயர்களை எடுத்து ஃபைலில் எழுதியிருக்கிறோம். அடுத்து நமக்கு அந்த டேட்டா வேண்டும். இந்த டேட்டா இல்லையா, அதை எப்படி கொண்டு வருவது? cursor.fetchAll என்றால் நமக்கு இவையெல்லாம் கிடைக்கும். அது டேட்டாவில் போட்டு ஒன்று ஒன்றாக எடுத்து ஃபைலில் எழுதுகிறோம். திருப்பி பாருங்கள், c.writerow ஒவ்வொரு டப்பிளாக ஃபைலில் எழுதும். எழுதிவிட்டு இதோ ஃபைலை மூடு. வெரி இம்பார்ட்டன்ட், ஃபைலை நீங்கள் மூட வேண்டும். அதற்கு பிறகு ஒரு கோடு கிழித்து. ஸோ இதோ கோடு கிழித்தாகிவிட்டது. சரி, இது என்ன நடந்துக்கின்றது? இந்த டேட்டா பேஸை படித்து அதனுடைய காலம் ஹெட்டிங்ஸ் எடுத்து ஃபைலில் எழுதிவிட்டு இந்த தரவுகளை எடுத்து ஃபைலில் எழுதிவிட்டோம். எழுதிவிட்டு ஒரு கோடு போட்டாகிவிட்டது. இதோ காட்டிய மாதிரி. அடுத்து என்ன? அந்த ஃபைலை படிப்போம். ரீட் அண்ட் பிரிண்ட் த கான்டென்ட் ஆஃப் த CSV ஃபைல். ஸோ அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகியிருக்கின்றது. யூ கோயிங் டு ஓப்பன் இட். இதோ ஓப்பன் த சேம் ஃபைல் ஃபார் ரீடிங் பர்பஸஸ் ஆர் வித் என்கோடிங் UTF-8. ஏனென்றால் அங்கு தமிழ் இருந்தால் அதையும் படிக்க வேண்டும். Anyway, so you open this with a new line as none. So இதுக்கு ஒரு பெயர் கொடுத்தாகிவிட்டது, FD. அந்த ஃபைலில் இருந்து இதோ ஒரு ரோவை எடுத்து அதில் /n அதாவது நியூ லைன் கேரக்டர்ஸ் இருந்தால் அதை எடுத்து விடு. இந்த நியூ லைன் கேரக்டர் எடுப்பது தான் replace /n by an empty string. அந்த நியூ லைனை எடுத்த பிறகு you print data from the file. இவ்வாறு ஒவ்வொரு வரியாக பிரிண்ட் செய்த பிறகு ஃபைலை க்ளோஸ் செய், கனெக்ஷனை மூடு. நம்முடைய வேலை முடிந்து விட்டது. இதோ பிரிண்ட் ஆனது இதோ இருக்கிறது பாருங்கள், ஒன்று ஒன்றாக பிரிண்ட் செய்தாகி விட்டது. சரி, மொத்தத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் இந்த டேட்டா பேஸை எடுத்து அதில் உள்ள தரவுகளை எல்லாம் செலக்ட் செய்து ஜெண்டரை வைத்துக்கொண்டு அவற்றை இறங்கு வரிசையில் எழுதி அந்த இறங்கு வரிசைக்குள் பெயர்களை வைத்துக்கொண்டு ஏறு வரிசையில் எழுதி இதோ பிரிண்ட் செய்தாகிவிட்டது. இதையே அப்படியே இங்கு எழுதியாகியும் விட்டது. முதலில் இதை எழுத வேண்டும், காலம் ஹெட்டிங்ஸ். அதற்கு பிறகு தரவுகளை எழுத வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்ல வேண்டும், ரீப்ளேஸ் செய்வதால் இவ்வாறு நமக்கு வருகின்றது. ரீப்ளேஸ் செய்யவில்லை என்றால் நமக்கு இங்கே கூட இடைவெளி வரும். ஏனென்றால் இங்கே /n இருக்கும் கடைசியில். அந்த /n இருப்பதால் நமக்கு நிறைய இடைவெளி வருகிறது. /n எடுத்து விட்டால் நமக்கு இடைவெளி குறைவாக வருகிறது. இந்த எடுத்துக்காட்டில் நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஒரு டேட்டா பேஸில் உள்ள அட்டவணையிலிருந்து தரவுகளை எடுத்து அதை ஒரு CSV ஃபைலில் எழுதியிருக்கிறோம். முதலில் அந்த காலம் ஹெட்டிங்ஸ் எழுதிவிட்டு பிறகு அந்த தரவுகளை எழுதியிருக்கிறோம். அதை திறந்து பார்த்தால் நமக்கு இது தெரிகின்றது. சரி, இந்த இம்போர்ட் IO உண்மையிலேயே தேவையில்லை. எனவே நாம் இதை எடுத்துவிட்டோம். சரி, இத்துடன் இந்த பக்கம் முடிவடைந்தது. அடுத்து எவ்வாறு தரவுகளை ஒரு எக்ஸல் ஃபைலில் எழுதுவது என்று பார்ப்போம். இந்த பக்கத்தில் நமக்கு ஒரு டேபிள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பெயர் ஸ்டூடெண்ட். இதில் உள்ள தரவுகளை எடுத்து ஒரு எக்ஸல் ஃபைலில் எழுத வேண்டும். அதாவது CSV ஃபைலில் எழுதி அதை எக்ஸலை வைத்து திறக்க வேண்டும். அவ்வளவுதான். வழக்கம் போல நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். we also import CSV. ஏனென்றால் CSV ஃபைலில் எழுத வேண்டும். connect, இதோ இத்துடன் கனெக்ட் செய். create a cursor. ஓகே, எக்ஸிக்யூட். இதோ எக்ஸிக்யூட் என்ன? ஸ்டூடெண்ட் இருக்கின்ற எல்லா தரவுகளையும் செலக்ட் செய்து கொண்டு வா. பிச்சாலை பயன்படுத்தி எல்லாவற்றையும் ரோ பை ரோவாக எடுத்து பிரிண்ட் செய். இதோ பிரிண்ட் செய்தாகி விட்டது. அவ்வளவுதான். நாம் என்ன செய்திருக்கிறோம்? கொடுக்கப்பட்ட டேபிளை எடுத்து இங்கே பிரிண்ட் செய்திருக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து create a CSV file. இதோ create a CSV file. open a CSV file for writing purposes. encoding கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் எழுதலாம் வேண்டுமென்றால். ஸோ ஒரு ஃபைல் இஸ் ஓப்பன். அதை வைத்துக்கொண்டு ஒரு ரைட்டர் ஆப்ஜெக்டை உருவாக்கு. அந்த ரைட்டர் ஆப்ஜெக்டை வைத்துக்கொண்டு எழுது. இதோ ரைட். அதற்கு முன்பாக இந்த பாருங்கள், இதோ கொடுக்கப்பட்ட அட்டவணை இதுதான். அதை எல்லாவற்றையும் செலக்ட் செய்து ஆர்டர் செய்ய வேண்டும் அக்கார்டிங் டு ஜெண்டர். முன்பு பார்த்தது போலவே, அதாவது எம்ஐ முதலில் போட வேண்டும், அதற்கு பிறகு எஃப். அந்த எம்முக்குள் பெயர்கள் ஏறு வரிசையில் இருக்க வேண்டும், எஃப்க்குள் பெயர்கள் ஏறு வரிசையில் இருக்க வேண்டும். சரி, அவ்வாறு கிடைத்த பிறகு முதலில்
நாம் இந்த காலம் தலைப்புகளை எடுக்க வேண்டும். காலம் நேம்ஸ், ரோல் நம்பர், எஸ் நேம், கிரேட், ஜெண்டர், ஆவரேஜ், பர்த், இவையெல்லாம் இங்கே கிடைக்கும். கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியும். அதிலிருந்து ஒன்று ஒன்றாக எடுத்து I0 என்று போட்டால் நமக்கு ரோல் நம்பர் கிடைக்கும். பிறகு அடுத்த இட்டரேஷனில் பெயர் கிடைக்கும், அடுத்து கிரேட், இவ்வாறு ஒன்று ஒன்றாக லிஸ்டாக கிடைக்கும். அந்த லிஸ்ட்டை CO போட்டு அதை ஃபைலில் எழுது. இதோ எழுதியாகி. சரி, இங்கே இன்னும் இந்த டேட்டா இருக்கின்றது. அந்த டேட்டாவை ஃபெச் ஆலை பயன்படுத்தி எல்லாவற்றையும் கொண்டு வந்து இத்தனை ரோக்கள் 1 2 3 4 5 ரோ இருக்கின்றன டப்பிள் வடிவத்தில். அவற்றை டேட்டாவில் கொண்டு வந்து அதில் ஒன்று ஒன்றாக எடுத்து ரைட் டு த டேபிள். இதோ 1 2 3 4 5 இதே டேட்டா ஆனால் அக்கார்டிங் டு தி டிசெண்டிங் ஆர்டர். இதோ முதலில் ஆண்கள், பிறகு பெண்கள், ஆண்களுக்குள் அசெண்டிங் ஆர்டர், பெண்களுக்குள் அசெண்டிங் ஆர்டர். இதை அப்படியே எழுதிவிட்டு க்ளோஸ் த ஃபைல், தென் பிரிண்ட் சம்திங். இதோ பிரிண்ட் செய்கிறோம் பாருங்க, பிரிண்ட் சம்திங், க்ளோஸ் த கனெக்ஷன். அவ்வளோதான். எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த டேபிள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை முதலில் பிரிண்ட் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்துக்கொள்ள. அடுத்து அந்த டேபிளை மீண்டும் படித்து அவற்றை இறங்கு வரிசையில் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த காலம் பெயர்களை எடுத்து முதலில் இந்த காலம் பெயர்களை எழுதிவிட வேண்டும். அதற்கு பிறகு இந்த வரிசைகளை ஒன்று ஒன்றாக எடுத்து இங்கே எழுதிவிட வேண்டும் இறங்கு வரிசையில். இதோ பாருங்கள், இது இப்படி இருக்கின்றது, அது மாற்றப்பட்டிருக்கிறது பாருங்கள். இதோ இதனால் ஆர்டர் பை என்று இருப்பதால் இந்த வரிசை மாறி இருக்கின்றது. எனவே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? ஒரு தரவுத்தளத்தில் அட்டவணையை படித்து அந்த காலம் பெயர்களை எவ்வாறு எழுதுவது, தரவுகளை எவ்வாறு எழுதுவது என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் இந்த ஃபைலுக்கு சென்று, இதோ இந்த ஃபைலுக்கு சென்று எக்ஸலை வைத்து நீங்கள் திறந்தீர்களானால் உங்களுக்கு இது போன்று வரும். இதோ இந்த ஃபைல், இதுதான் இந்த ஃபைல். இதோ எக்ஸலை திறந்து ஃபைல் ஓப்பன் என்று இந்த ஃபைலுக்கு போய் நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுக்கு இவ்வாறு வரும். சரி, இது என்ன? இது ஒன்றுமில்லை. இதில் தமிழ் எழுதப்பட்டிருந்தால் இது திறப்பது கடினம். எனவே நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும். இதை நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த முறையை பின்பற்றினால் இதில் ஏதேனும் தமிழ் எழுத்துக்கள் இருந்தால் அவையும் இங்கு காண்பிக்கப்படும் என்பதை காட்டுவதற்காக நான் இதை சேர்த்திருக்கேன். சரி, இத்துடன் இந்த எடுத்துக்காட்டு முடிவடைகின்றது. கடைசியாக SQLite மாஸ்டர் என்றால் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதோ பக்கம் 317. SQLite மாஸ்டர் என்றால் அது ஒரு சிஸ்டம் டேபிள். SQLiteல் ஒரு டேபிள் இருக்கின்றது. அங்கு நீங்கள் சென்றீர்களானால் அதில் டேட்டாபேஸில் உள்ள டேபிள்களுடைய விளக்கங்கள் இருக்கும். இதை பாருங்கள், நான் SQLiteக்கு சென்று இது ஒரு டேபிள், SQLite மாஸ்டர் என்று ஒரு டேபிள் ஏற்கனவே இருக்கின்றது. அதில் உள்ளவற்றை எல்லாம் செலக்ட் செய்து பிரிண்ட் செய் என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்ன வருகிறது பாருங்கள், டேபிள். என்னென்ன டேபிள் இருக்கு? ஸ்டூடெண்ட், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர், அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம். எனவே ஸ்டூடெண்ட்டை பற்றி இவ்வளவு இருக்கின்றது. அடுத்து என்ன? பர்சனை பற்றி இதோ இவ்வளவு இருக்கின்றது. அப்பாயின்மெண்ட்டை பற்றி இவ்வளவு இருக்கின்றது. எனவே SQLite மாஸ்டருக்கு சென்று அதில் என்ன இருக்கின்றது பார்த்தால் அதில் 3 டேபிள்ஸ் இருக்கின்றன. ஸ்டூடெண்ட் என்பது ஒன்று, அதனுடைய அமைப்பு இவ்வாறு இருக்கின்றது. பர்சன் என்பது ஒன்று, அதனுடைய அமைப்பு இவ்வாறு இருக்கின்றது. அப்பாயின்மெண்ட் என்பது ஒன்று, அது இவ்வாறு இருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு பைத்தானை வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்பது என்பதுதான் இந்த எடுத்துக்காட்டினுடைய வேலை. வழக்கம் போல இம்போர்ட், கெட் எ கனெக்ஷன், கெட் எ கர்சர், அடுத்து SQLite மாஸ்டரில் என்னென்ன இருக்கிறது என்று செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் SQLite மாஸ்டர். நாம் முன்பு சொன்னது போலவே SQLite மாஸ்டர் என்பது SQLite 3இல் உள்ள ஒரு சிஸ்டம் டேபிள், சிஸ்டம் அட்டவணை. நாம் செலக்ட் செய்தாகிவிட்டது. அதை ஃபிச்சாலை வைத்துக்கொண்டு இதில் வருகின்ற விடையை நாம் பிரிண்ட் செய்கிறோம். கான்டென்ட் ஆஃப் SQLite மாஸ்டர் இதை வந்திருக்கிறது பாருங்க, இவ்வளவு வந்திருக்கிறது. இது நான் முன்பு சொன்னேன் இல்லையா, இது நேர SQLiteக்கு போய் பார்ப்பது, இது ப்ரோக்ராம் வழியாக பார்ப்பது. இது ப்ரோக்ராம் அவுட்புட், இது SQLite
அவுட்புட். அதனுடைய விண்டோ இது. இதற்கும் வேற்றுமை இருக்கு. சரி, பிரிண்ட் செய்து ஆகிவிட்டது. என்ன முன்பு சொன்னது போல இங்கே ஸ்டூடெண்ட் இருக்கிறது, பர்சன் இருக்கிறது, அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, இன்னும் பல விளக்கங்கள் டீடைல்ஸ் இருக்கின்றன. இது முடிந்தது. ஓகே, so we printed this. Okay, so we execute again. Select star from SQLite master. Okay, திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். இதில் cursor.description என்றால் இந்த கட்டளையை செயலாக்கும் பொழுது என்ன டிஸ்கிரிப்ஷன் வருகிறது என்று நமக்கு இங்கே கிடைக்கும். அதை இங்கே நான் பிரிண்ட் செய்திருக்கிறேன். இதோ நாம் எதிர்பார்த்தது போலவே இதில் என்ன இருக்கும்? இதோ டைப், நேம், டேபிள் நேம், ரூட் பேஜ், SQL. இவையெல்லாம் தான் காலம் ஹெட்டிங்ஸ் ஆஃப் SQLite மாஸ்டர். ஓகே, SQLite மாஸ்டரில் இருப்பது இது. ஆனால் இந்த டேபிளுடைய காலம் ஹெட்டிங் என்ன? இது பாருங்கள். இது டைப் என்பது என்ன? இது டேபிள் என்று சொல்லுகின்றது. அடுத்து நேம், இதோ இது. அடுத்து டேபிள் நேம், இது. அடுத்து ரூட் பேஜ், இதோ இது 2. அடுத்து SQL கமாண்ட், இதோ இதே போல ஒன்று இருக்கும். ஸோ நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த காலம் ஹெட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து இதோ தனியாக பிரிண்ட் செய்திருக்கிறேன். இதோ பாருங்கள். இந்த SQLite மாஸ்டர் ஒன்ஸ் அகேன் செலக்ட் செய்து இந்த கர்சர் டிஸ்கிரிப்ஷனை பிரிண்ட் செய்த பிறகு இதோ எக்ஸ்ட்ராக்ட் த காலம் ஹெட்டிங் யூசிங் எ லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் பிரிண்ட். இதோ வந்திருக்கிறது பாருங்கள். காலம் ஹெட்டிங்ஸ், டைப், இதோ டைப், நேம், டேபிள் நேம், ரூட் பேஜ், SQL. இதை வைத்துக்கொண்டு நாம் SQLite மாஸ்டர்னுடைய டேபிளை, அதாவது அதனுடைய கான்டென்ட்டை நீங்கள் இங்கே வரைய முடியும். நான் வரைந்திருக்கிறேன். இதோ பாருங்கள். இதுதான் அந்த காலம் ஹெட்டிங் ஆஃப் SQLite மாஸ்டர் என்கின்ற அட்டவணை. இதோ டைப் நேம், டேபிள் நேம், ரூட் பேஜ், இதை நான் இங்கிருந்து எழுதியிருக்கிறேன். அப்படியே பாருங்கள். ஸோ டைப் என்ன? டேபிள். அதனுடைய பேர் என்ன? ஸ்டூடெண்ட். டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட். ரூட் பேஜ் என்ன? 2. SQL ஸ்டேட்மெண்ட் என்ன? இது. அதுபோல டைப் என்ன? டேபிள். அதனுடைய பேர் என்ன? பர்சன். அந்த டேபிள் பேர் என்ன? பர்சன். ரூட் பேஜ் 3 அண்ட் so on. இதிலிருந்து நான் இந்த SQLite மாஸ்டர் என்கின்ற சிஸ்டம் டேபிளை வரைந்திருக்கின்றேன். எனவே இதனுடைய நன்மை என்ன? நம்முடைய டேட்டாபேஸில் இதோ டேட்டாபேஸ் இருக்கின்றது. அதில் நாம் பல அட்டவணைகளை உருவாக்குவோம். என்னென்ன அட்டவணைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் SQLite மாஸ்டரை போய் பார்க்க வேண்டும். இதோ காட்டுகிறது பாருங்கள். SQLite மாஸ்டரை போய் பார்த்தால் உங்களுக்கு என்னென்ன டேபிள் இருக்கின்றன இதோ என்று வந்துவிடும். சரி, இதை வைத்துக்கொண்டு இதோ இந்த பக்கத்தில் பக்கம் 317 ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன செய்கிறது என்று பாருங்கள். import, get a connection, get a cursor. கர்சரை வைத்துக்கொண்டு யூ செலக்ட் SQLite மாஸ்டர்ல. அதில் நமக்கு பெயர் மட்டும் வேண்டும். நேம், இதோ பாருங்கள். இது மட்டும் வேண்டும். நேம் மட்டும் வேண்டும். அப்படி என்றால் நமக்கு இது மட்டும் கிடைக்கும். அதைத்தான் select the names from this table where type is a table. இதோ type is a table. இங்க இருக்கின்ற டேபிள்களுடைய பெயர்களை எல்லாம் எடு என்று அர்த்தம். அவையெல்லாம் கொண்டு வந்த பிறகு அவற்றை ஃபெச்சால் பயன்படுத்தி அதை பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு இந்த டேபிளினுடைய பெயர்கள் மட்டும் வரும். அந்த ஒரிஜினல் டேபிள் இது நாம் இங்கு போட்டது. அதை நான் திருப்பி வரைந்திருக்கின்றேன். எனவே அந்த உங்கள் டேட்டாபேஸில் எத்தனை டேபிள்கள் இருக்கின்றன, அவற்றின் பெயர் என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சிறு ப்ரோக்ராமை ஓட்டினால் போதும். இன்னொரு எடுத்துக்காட்டு இங்கே நான் என்ன செய்திருக்கிறேன் பார்ப்போம். import, connect, get a cursor. முதலில் இதை செய். select from SQLite master, type table. எல்லா டேபிளுடைய பெயர்களையும் எடுத்து பிரிண்ட் பண்ணு. இதோ செய்தாகிவிட்டது. அடுத்து நான் என்ன செய்கிறேன்? drop junk table 1. junk table 1 என்று ஒரு டேபிள் இருந்தால் அதை எடுத்து விடு. அடுத்து create junk table 1. அதில் என்னென்ன இருக்கும்? name 1, character 20, age, an integer. 2 காலங்கள் இருக்கும். டேபிள் பேர் என்ன? junk table 1. சரி, இப்பொழுது select the names of the tables. இது ஒன்று. திருப்பி நான் இன்னொன்று செய்கிறேன். select the names of the tables from SQLite master. என்னென்ன வரும்? ஏற்கனவே ஸ்டூடெண்ட் பர்சன் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அத்துடன் ஜங்க் டேபிளும் இப்போ சேர்ந்து கொண்டது. ஏனென்றால் நான் அதை உருவாக்கி இருக்கிறேன். இதை நான் இங்கே வெளியே காட்டியிருக்கிறேன். ஸோ இது இந்த வரி, இது இந்த வரி. அடுத்து இதை பாருங்கள். செலக்ட் நேம் ஃப்ரம் SQLite மாஸ்டர்,
டேபிள், எல்லா டேபிள்களையும் எடு. எப்பொழுது நான் ஜங்க் டேபிளை ட்ராப் செய்து விட்டேன். ட்ராப் செய்த பிறகு எல்லா டேபிள்களையும் எடுத்தால் எனக்கு இது போய்விட்டு இருக்கின்றது. எனவே I got only student, person, appointment. எனவே இந்த எடுத்துக்காட்டில் நான் என்ன செய்திருக்கிறேன், டேட்டாபேஸுக்கு சென்று என்னென்ன டேபிள்ஸ் இருக்கின்றன என்று காட்டியிருக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு புது டேபிளை உருவாக்கி இணைத்துவிட்டு என்னென்ன டேபிள்கள் இருக்கின்றன என்று கேட்டிருக்கின்றேன். அடுத்து உருவாக்கிய டேபிளை எடுத்துவிட்டு என்னென்ன டேபிள்கள் இருக்கின்றன கேட்டிருக்கேன். சரியாக எல்லா டேபிள்களும் வந்திருக்கின்றன. இத்துடன் இந்த தலைப்பு, அதாவது SQL using Python என்கின்ற தலைப்பு முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.